Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லை சத்யா அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. நியாயம் கேட்கிறேன் கலைஞரே என்று சொல்லிதானே குடவாசலிலே கூட்டம் நடத்தினார். அதே வரலாறு இப்போது திரும்புகிறது. நியாயம் கேட்டு இப்படி ஒரு கொலை பலியை சுமத்தியது சரிதானா என்று பொது சமூகத்தின் முன்னால் வைப்பதற்காக இந்த உண்ணாவிரதத்தை நடத்துகிறார். பொது சமூகம் வைகோவின் முகத்தில் காரி உமிழ்கிறது. இவரோடு ஈழ விடுதலை களத்தில் உடன் நின்றவர்கள் அவர்களும் இவர் செய்திருக்கிற தவறைத்தான் சுட்டிக்காட்டுகிறார்கள். முழுவதுமாக தந்தையும் மகனும் அம்பலப்பட்டு போய்விட்டார். உண்ணாவிரத அற போராட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அறிவிப்பார். இந்த 5 நாட்களாக தமிழ்நாட்டின் 4 திசைகளிலும் இருந்து பல்வேறு ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் சாரை சாரையாக வந்து அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அந்த கட்சியை தனதாக்க முயற்சி பண்ண போறாரா, இல்லனா உண்ணாவிரத போராட்டத்துக்கு பிறகாக தனி கட்சி தொடங்க போறாரா? ஒரு வைகோவை உருவாக்குவதற்கு முயற்சித்தீர்கள். அவர் வைகோ ஆகணும்னு நினைக்கல, அவர் வெளியேறணும்னு நினைக்கல. அந்த கட்டாயத்தை உருவாக்கியது நீங்கள். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தொடர்ந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்ற பாஜகவை நோக்கி கேள்வி கேட்க முடியல எடப்பாடி பழனிசாமியால. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் அரசியல் தெரியாதவர்களையோ. ஸ்டாலின் என்னையா செஞ்சாரு? எடப்பாடியினுடைய குறைந்தபட்ச டிமாண்ட் அது. மினிமம் டிமாண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல. உங்களுக்கு என்னங்க செய்யணும்? எனக்கு ஒண்ணும் செய்ய வேணாங்க, அண்ணாமலையை தூக்கிடுங்க, இவங்க 2 பேரும் சேர்க்காதீங்க, மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம், அவ்வளவுதான். பாஜக கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்தே இல்லை. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மல்லை சத்யா அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது 32 காலம் பொது வழியில பொது வாழ்க்கைக்காக இருந்த என்ன ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. மக்கள் கிட்ட நீதி கேட்டு உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அனுமதியும் காவல்துறை தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. துரை வைகோ கிட்ட மல்லை சத்யா குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு அவரை நாங்க கடந்து வந்துட்டோம், அவரை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கோ தரம் தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல, அது அவரை பத்தி பேசுறது ஒரு நேர கொலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மல்லை சத்யாவுடைய உண்ணாவிரதம், துரை வைகோவுடைய இந்த விமர்சனம், இது மேலும் இவங்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனையை பெரிதாக்குறதா தெரியலையா? இது எங்க போய் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. நியாயம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் நியாயம் தவறுகிற போது யாரிடத்திலே சென்று நியாயம் கேட்பது என்கிற ஒரு மோசமான சூழல். தாயாக இருந்து தன்னுடைய மகனுக்கு எல்லாமும் செய்ய வேண்டியவளே விஷத்தை தருகிறாள் என்று சொன்னால் யாரிடத்திலே போய் பிள்ளைகள் அரவணைப்பை தேடுவது என்கிற கேள்வியில் தான் இப்போது அண்ணன் மல்லை சத்யா நின்று கொண்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் இருந்து 32 ஆண்டுகள் எந்த தலைவரை ஏற்றுக்கொண்டாரோ அந்த தலைவரே கொலை பலி சுமத்தி களங்கம் கற்பித்து அவருடைய பொது வாழ்வுக்கு மூடு விழா நடத்துவதற்கு தன்னுடைய மகனுக்காக துணிந்து விட்டார் என்கிற போது மக்கள் மன்றத்தில் நிற்பதுதானே சரியாக இருக்கும். அவர்களை போல நீதிமன்றத்தில் போய் நிற்க முடியாது, காவல்துறையிடத்திலே போய் புகார் கொடுக்க முடியாது. அவர்கள்தான் காவல்துறையினுடைய எல்லா அலுவலகங்களின் கதவுகளையும் தட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று எம்ஜிஆர் சொன்னார். அது மாதிரி நீங்கள் மக்களிடம்தான் நிற்க வேண்டும். திமுகவில் என்னை நீக்கி விட்டார்கள், திமுகவில் இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. நீக்கியதற்கு பிறகு நியாயம் கேட்கிறேன் கலைஞரே என்று சொல்லிதானே குடவாசலிலே கூட்டம் நடத்தினார். அதே வரலாறு இப்போது திரும்புகிறது. நியாயம் கேட்டு இப்படி ஒரு கொலை பலியை சுமத்தியது சரிதானா என்று பொது சமூகத்தின் முன்னால் வைப்பதற்காக இந்த உண்ணாவிரதத்தை நடத்துகிறார். இதை தவிர வேறு என்ன அறவழியில் அவர் போராடிவிட முடியும்? அவர் எப்படி தன்னை நிரூபித்துக் கொள்ள முடியும்? தன்னை எப்படி மக்களிடத்திலே முன்னிறுத்திக் கொள்ள முடியும்? நியாயம் கேட்பது தவறொன்றும் இல்லையே. நீங்கள் நியாயம் சொல்கிற இடத்தில் இருந்திருந்தால் உங்களிடத்திலே நியாயம் கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நியாயம் சொல்கிற இடத்தில் இல்லை. மாறாக தினந்தோறும் அவதூறுகளை, ஆட்களை கொண்டு பேச வைக்கிறீர்கள். கட்சியினுடைய பல்வேறு நிர்வாகிகளை ஒவ்வொரு ஊடகங்களாக அனுப்பி ஊடகங்களை தொடர்பு கொண்டு இவரை நேர்காணல் எடுங்கள், அவரை நேர்காணல் எடுங்கள் என்று சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஒவ்வொருவரையாக பேச வைப்பது, அவதூறு பரப்புவது. இன்றைக்கு பேசுகிறாரே மாட்சிமை தங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை, அவர் பற்றி பேசுவது நேர கொலை என்று சொல்லி இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டதற்கு காரணமே அவர்தான். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு யூடியூப் சேனலுக்கு
அளித்த நேர்காணலில் பேசிய செய்தி தமிழ்நாடு முழுமைக்கும் சென்று சேர்ந்ததற்கு பிறகு அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் நிசப்தமான அமைதிக்கு போனார். எந்த வார்த்தையும் பேசவில்லை, எங்கேயும் யார் குறித்தும் பேசவில்லை 5 நாட்கள். ஆனால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நேரக்கொலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, கட்சியை கொலை செய்திருக்கிற நேரக்கொலை என்று பேசுகிற நபர் ஒரு பிரதான ஊடகத்துக்கு அவரை சமூக விரோதி என்றும் அவருடைய மனைவியை நிறுத்துவதற்கு எந்த மகளிர் அணியும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அதையும் மீறி இடம் கொடுத்தோம் என்றும் அவர் கட்சியில் என்னவெல்லாம் செய்தார் என்றும் அவதூறுகளை பரப்புகிற போது இனி மௌனம் கலைக்கிறேன் என்று சொல்லி மக்கள் மன்றத்தின் முன்னால் வந்து நின்றார். மக்கள் மன்றத்தில் எப்படி நிற்பது? இது நவீன காலம், வலைதளங்கள் பயன்பாட்டில் இருக்கிற காலம், நேர்காணல்கள் யூடியூப் சேனல்களில் பேசுவதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை சென்றடைகிறது. எனவே எல்லா சேனல்களும் வரிசை கட்டி வந்து நின்றார்கள். அவர்களிடத்திலே பேச வேண்டிய செய்தியை பேசினார். இப்போது பேசியதற்கு பிறகு பொது சமூகம் வைகோவின் முகத்தில் காரி உமிழ்கிறது. இவ்வளவு மோசமான தலைவராக இருந்திருக்கிறாரே, எல்லோரையும் திட்டமிட்டு வெளியேற்றி இருக்கிறாரே ஒவ்வொருவரையாக, கடைசியாக மகனுக்காக தன்னுடைய சேனாதிபதி என்று சொன்னவரையே வெளியேற்றுகிறாரே, ஒரு மோசமான பழியை சுமத்துகிறாரே என்று சொல்லி பேசிய எல்லோரும் சொல்கிறார்கள். யாராவது ஒரு குரல் வைகோவுக்கு ஆதரவாக பேசினார்களா? எந்த இடத்திலும் பேசவில்லை. வைகோ செய்தது சரி என்று கூட்டணியில் இருப்பவர்களாவது சொன்னார்களா? அதுவும் இல்லை. எல்லோருமே நீங்கள் செய்திருப்பது மிகப்பெரிய பிழை என்று சொல்கிறார்கள். இவரோடு ஈழ விடுதலை களத்தில் உடன் நின்றவர்கள் அவர்களும் இவர் செய்திருக்கிற தவறைத்தான் சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி ஒரு தவறை செய்திருக்க கூடாது என்று சொல்கிறார்கள். முழுவதுமாக தந்தையும் மகனும் அம்பலப்பட்டு போய்விட்டார்கள். மக்கள் முன்னால் எதையுமே பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். அவருடைய நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாள் நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் அவர் பேசிவிட்டு வந்தார். அவர் கடைசி நாள் எத்தனை சாதனைகளை நாடாளுமன்றத்தில் செய்திருக்கிறார். ஒரு தலை சிறந்த நாடாளுமன்றவாதி தான், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை. பாபு ஜெகஜீவன் ராம், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, முரசொலி மாறன், இப்படி நீங்கள் பட்டியல் போட்டால் அந்த பட்டியலில் அவருக்கும் ஒரு இடம் உண்டு. அதை மறுத்துவிடவே முடியாது. ஆனால் தமிழ் சமூகம் கொண்டாடவே இல்லையே. ஒரு இடத்தில் கூட இவரை வியந்தோது யாருமே பாராட்டவில்லையே. முதலமைச்சர் மட்டும் ஒரு அறிக்கையை நேற்றைக்கு தந்தார். இவர் யாராவது கூட்டணியிலிருந்து ஒருவர் பாராட்டினார்களா? அவர் விமான நிலையத்துக்கு வந்தார், கூட்டணி கட்சியிலிருந்து ஒருவர் வந்து வரவேற்றார்களா? யாராவது அவரை சந்தித்து ஆற தழுவி கொண்டார்களா? நாடாளுமன்றத்தில் பிரிவு உபசாரத்தில் எல்லாரும் பேசுவதுதான். ஜான் பிரிட்டோ ரொம்ப பிரமாதமாக பேசினார், அதையெல்லாம் மறுத்துவிட முடியாது. அப்படி பேசுவது என்பது வாடிக்கை தான். ஆனால் தமிழ்நாடு அவரை கொண்டாடி தீர்த்ததா? யாராவது தமிழ்நாட்டில் ஒருவர் ஐயோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு போகாமல் போய்விட்டாரே என்று கண்ணீர் வடித்தார்களா? எந்த இடத்திலும் இல்லை. அதற்கு காரணம் என்ன? மல்லை சத்யா விவகாரத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் பொது சமூகத்தை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. எனவே அவர்கள் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். இனியும் பேசினால் மேலும் மேலும் அம்பலப்பட்டு விடுவோம் என்பதற்காக நேரக்குலை என்று சொல்லி கடந்து போகிறார் துரை. ஆனால் மக்கள் மன்றத்தில் முன்னால் நெஞ்சுரத்தோடு வந்து நிற்கிறார். மடியில் கனமில்லை, எனவே வழியில் பயமில்லை. பிரச்சனையை மீண்டும் மேலும் வலுவாக்காதா, மேலும் அதிகரிக்காதா என்று நீங்கள் கேட்டீர்கள். நியாயமான கேள்விதான். பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பிரச்சனையை சமாதானம் செய்ய வேண்டும் என்கிற நிலையிலிருந்து இந்த பிரச்சனை கடந்து விட்டது. இனி கொலை பலி சுமத்தியவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா, அல்லது உண்மையும் நேர்மையுமாக நிற்கிறேன் என்று சொல்கிற மல்லை சத்யாவின் பக்கம் இருப்பது உண்மையா? இதை மக்கள் மன்றத்தின் முன்னால் வைக்க வேண்டும். எனவே அந்த களத்துக்கு வந்து விட்டார். இனி இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகுது, இது வளர்ந்துருச்சு, மேலும் மேலும் பிரச்சனைகளை ஆல்ரெடி சிக்கல் ஆயிடுச்சு. ஏற்கனவே சிக்கல் ஆகிவிட்ட ஒரு பிரச்சனையில் தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்வதற்கு மக்கள் முன்னால் வந்து நிற்கிறார். உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அறிவிப்பார். துரை வைகோ அவர்கள் சொல்றாரு, கட்சியிலேருந்து யாரும் நிர்வாகிகளோ யாருமே போல, எல்லாரும் மதிமுக அப்படியேதான் இருக்கு அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி வைகோ திமுகவில இருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகாக நீதி கேட்டு அங்க கேட்டார் இல்லையா கலைஞர்கிட்ட, அதே மாதிரி இப்ப மல்லை சத்யா கேட்கிறாரு அப்படின்னா, தன்னை அடுத்த ஒரு வைகோவாவும் மதிமுகல இருந்து ஒரு குழுவினரை தனக்கான ஒரு ஆதரவாளராகவோ இல்ல மதிமுக தனக்கானதுங்கிற கிளைம் பண்ணிக்கிறதுக்காகவோ தன்னை ஒரு அடுத்த தலைவர் அந்த மாதிரியான ஒரு ட்ரை பண்றாரா மல்லை சத்யா இந்த உண்ணாவிரதம் மூலமா? இந்த இயக்கமே நீதி கேட்டு தொடங்கப்பட்ட இயக்கம் தான். மறுமலர்ச்சி திமுக என்பது வைகோ என்கிற ஒரு மனிதனுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அதன் மூலமாக கட்டி எழுப்பப்பட்ட கட்டமைப்பு தான் மறுமலர்ச்சி திமுக.
அப்ப நீதி கேட்டு வந்தவன் இங்க ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறப்ப இங்க நீதி கேட்க மாட்டாங்க. இது ஏன் மல்லை சத்யா கட்டமைக்கிறாருன்னு மல்லை சத்யா யாரையாவது வாங்க என்ன வந்து சந்திச்சு எனக்கு ஆதரவு சொல்லுங்கன்னு சொன்னாரா? இந்த 5 நாட்களாக தமிழ்நாட்டின் நாலா திசைகளிலும் இருந்து பல்வேறு ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் சாறை சாறையாக வந்து அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். உண்ணாவிரத ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவரோடு அருகிலே நிற்கிறார்கள். அவர் சொல்லி அழைத்தாரா? எந்தெந்த மாவட்ட செயலாளர்களை ஆதரவாக இருந்தார்கள் என்று இவர்கள் அடையாளம் கண்டார்களோ அந்த மாவட்ட செயலாளர்லாம் ஆல்ரெடி தூக்கியாச்சு. அந்த மாவட்ட செயலாளர்லாம் இப்ப பொறுப்புல இல்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆதரவானவர்களை மாவட்ட செயலாளர்களாக, மாநில நிர்வாகிகளாக போட்டாங்க. ஆனா கீழ்நிலையில ஒன்றிய நகர செயலாளர்கள் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தானே வந்து சந்திக்கிறாங்க. 2 நாட்களாக பல ஒன்றிய செயலாளர்கள் வந்து சந்திச்சுட்டாங்க, நகர செயலாளர்கள் வந்து சந்திக்கிறாங்க, பேரூர் செயலாளர்கள் வந்து சந்திக்கிறாங்க. பாருங்க, காஞ்சிபுரத்துல கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் இல்ல, கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சி கொடிய கார்ல இருந்து கலட்டி போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நகர பேரூர் செயலாளர்கள் மாமல்லபுரத்துல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நீதி கேட்டு தொடங்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து மீண்டும் அதே நீதி கேட்கிற நிலைக்கு இந்த இயக்கத்தினுடைய தோழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலை இந்த கட்சிக்கு வந்திருக்க கூடாது. இது ஏன் மல்லை சத்யா அணி சேர்த்தாருன்னு சொல்லணும்? மல்லை சத்யா அணி சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரா? இல்ல. இன்னொன்று, வைகோ தான் சொல்வார். நான் நீங்க சொல்ற விஷயத்தை இன்னொரு விஷயத்தோடு பொருத்தி பார்க்கிறேன். வைகோ சொல்வாரு, எனக்கு மேடையில் இருந்த ஆரவாரம், தொண்டர்களிடத்திலே இருந்த உற்சாக வரவேற்பு, தொண்டர்களிடத்திலே எனக்கு காட்டப்பட்ட அன்பு, இவையெல்லாம் தான் திமுகவில் என்னை எதிரியாக மாற்றியதுன்னு. அதே நிலைமை தான் இன்னைக்கு மல்லை சத்யாவுக்கு. கடைசி 4 ஆண்டுகள் நடத்தப்பட்டிருக்கிற அண்ணா பிறந்த நாள் விழா மாநாடுகளை நீங்க பாருங்க. மல்லை சத்யா பேசுவதற்கு அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் உற்சாக ஆரவாரம் அந்த கூட்டத்திலே எழுகிறது. கைத்தட்டல்கள் அடங்குவதற்கு 10 நிமிடங்கள் ஆகிறது. மதுரையில மாநாடு 2 ஆண்டுகளுக்கு முன்பு மல்லை சத்யா பேசுகிறார்னு சொன்னோன்னா உற்சாகம் கரை புரண்டு போகுது. அந்த தொண்டர்கள் அப்படியே விசில் அடித்து கைதட்டி ஆரவாரம் செய்யறாங்க. துரை பேசுவார்னு அறிவிக்கிறாங்க, நிசப்தமா இருக்கு. வைகோ பேசுறப்ப சொல்றாரு, நான் பேசுறேன் கைத்தட்ட மாட்டீங்களான்னு கேட்கிறார். யாரு? திமுகவினுடைய மாநாட்டு மேடைகளை ஆக்கிரமித்த வைகோ. வைகோ பேசுகிறார் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் சாறை சாறையாக வந்து அந்த கூட்டங்களில் பங்கேற்ற அந்த வைகோ, மேடைகளில் வசீகரமிக்க தலைவராக தோன்றிய அந்த வைகோ, அவர் மதுரையில கேட்கிறாரு. வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு, எடுத்து பாருங்க. நான் சொல்றேன் கைத்தட்ட மாட்டீங்களா? துரை பேசுனா கைத்தட்ட மாட்டீங்களா? அப்போ அந்த உணர்வு உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நீங்க திமுகவில எப்படி ஓரங்கட்டப்பட்டோம்னு சொன்னீங்களோ அதே மாதிரி மல்லை சத்யாவுக்கு ஒரு ஆரவாரம் இருக்குன்னு சொன்ன உடனே உங்களால் அதை ஏற்க முடியல, உங்களால் அதை ஜீரணிக்க முடியல. நீங்கள் தான் ஒரு வைகோவை உருவாக்குவதற்கு முயற்சித்தீர்கள். அவர் வைகோ ஆகணும்னு நினைக்கல, அவர் வெளியேறணும்னு நினைக்கல. அந்த கட்டாயத்தை உருவாக்கியது நீங்கள். மேடைகளில் எழுந்த ஆரவாரம், தொண்டர்களிடத்திலே இருந்த உற்சாகம். என்ன மேடம், இறங்கி நடந்து வர்றாரு, அவர் மேலதான் அலிகேஷனு, அவர் மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவரை காரணம் காட்டித்தான் துரை தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்யறேன்னு நாடகம் போட்டாரு. தாயக வாசல்ல இறங்கி நடந்து வர்றாரு. தொண்டர்கள் போய் அப்படியே ஆற தழுவி கொள்கிறார்களே. தொலைக்காட்சிகள்ல நேரலையாக வருது. பிரச்சனைக்குரிய நபர் என்று அடையாளப்படுத்தப்பட்டதற்கு பிறகும், அவரோடு பழகினால் நம் மீது கட்சியினுடைய நடவடிக்கை பாயும் என்று தெரிந்ததற்கு பிறகும், கட்சியினுடைய அடுத்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிற துரை தங்களை ஓரங்கட்டுவார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகும் அந்த தொண்டர்கள் போய் உற்சாக மிகுதியில அவரிடத்துல கரம் கொடுக்குறாங்க, அவரை ஆற தழுவி அரவணைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தொண்டர்களிடத்துல போய் சேர்ந்திருப்பாரு? இதெல்லாம் ஒரே நாள்ல வந்ததா? ஏன் இது மாதிரி தானே நீங்க நாஞ்சில் சம்பத்தை வெளியேற்றினீங்க. நாஞ்சில் சம்பத் பேசுகிறார் என்று சொன்னால் கூட்டம் ஆயிரக்கணக்கில் வந்து நிற்கும். அதனால் தொண்டர்கள் அவரை அழைத்து கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அவரை வெளியேற்றினீங்களே கட்சியை விட்டு. இப்படித்தான் இந்த கட்சியில் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கிறதோ, தொண்டர்கள் பலம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டுகிற வேலையை நீங்கள் செய்தீர்கள். அப்ப மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டவர்களை வந்து அடுத்தடுத்து நகர்த்திட்டு இப்ப துரை வைகோ தாண்டி மல்லை சத்யாவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறப்போ அவரை நகர்த்துறாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ மல்லை சத்யா அடுத்து என்ன பண்ண போறாரு? அந்த கட்சியை தனதாக்க முயற்சி பண்ண போறாரா, இல்லைன்னா உண்ணாவிரத போராட்டத்துக்கு பிறகாக தனி கட்சி தொடங்க போறாரா, திமுகல சேர போறாரான்னு அடுக்கடுக்கான பல கேள்விகளும் முன்வைக்கப்படுது இல்லையா? இது மூலமா தனக்கான ஒரு தான் தலைமைங்கிறத நிரூபிக்க போறாரா, இல்லைன்னா மக்கள் சக்தி மூலமா? கட்சி வைகோ உடையது. கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கம் எல்லாம் மல்லை சத்யாவிடத்திலே ஒருபோதும் இருந்ததில்லை. வைகோ இருக்கிற காலம் வரை அவருக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்.
அந்த கட்சியை கைப்பற்றி வைகோவினுடைய இடத்துக்கு வர வேண்டும் என்று அவர் கருதினார் என்று பேசுவார்களே, ஆனால் அவர்கள் அறம் தவறி பேசுகிறார்கள் என்று பொருள். ஒரு காலமும் அப்படி நினைத்தவர் அல்ல. அவருக்கு நன்றாகவே தெரியும் இந்த கட்சியினுடைய நிலை என்ன, இந்த கட்சி யாருக்கு கட்டுப்பட்டிருக்கிற கட்சி என்று சொல்லி. மல்லை சத்யா தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கு மக்கள் மன்றத்தின் முன்னால் வந்து நிற்க போகிறார். அதன் பிறகு என்ன செய்ய போகிறார் என்பதை அன்றைக்கு வரக்கூடிய ஒன்றிய நகர செயலாளர்கள், அதன் பின்னால் யார் யாரையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்போது கட்சியை கைப்பற்ற போகிறாரா அல்லது கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கம் அவருக்கு இருக்கிறதா என்று கேட்டால், கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கம் ஒருபோதும் அவருக்கு இருந்ததில்லை. வைகோவுக்கு தான் அந்த நோக்கம் இருந்துச்சு. திமுக என்னுடையதுன்னு சொன்னார், அறிவாலயத்தை கைப்பற்றுவோம்னு சொன்னாரு. அந்த எண்ணம் ஒருபோதும் மல்லை சத்யாவுக்கு கிடையாது. அது தலைவர் உருவாக்கிய கட்சி. அந்த கட்சி தலைவர் இருக்கிற காலம் வரை அவரிடம் இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எப்போதும் அவரிடத்திலே இருந்திருக்கிறது. இப்போதும் அவரிடத்திலே உறுதியாக இருப்பது. இப்போ கூட பேசும்போது அன்பு தலைவர் வைகோ, அன்பு தலைவர் வைகோ என்றுதானே சொல்கிறார். 1000 காயங்கள் இருந்தாலும் அவரை தலைவர் என்கிற அந்த நிலையில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தலையே. நான்லாம் ஒரு காலத்துல அந்த கட்சியில் பணியாற்றியவன் தான். அந்த கட்சியினுடைய நிர்வாக குழுல என்னுடைய மனசாட்சியாக செயல்பட்ட தம்பி வல்லம் பஷீர்னு இப்ப பேசியிருக்காரு, ஊடகங்கள்ல மீடியால செய்தியா இருக்கு. அங்க போய் வந்த நிர்வாகிகள் இன்னும் உங்க மேல பாசம் வச்சிருக்கார், தலைவர்னு சொன்னாங்க. ஆனா அவரை தலைவர் என்கிற நிலையில் நான் இப்போது வைத்திருக்கவில்லை. அவரை அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்த்தி கொண்டு போய் வேறு இடத்தில் வைத்திருக்கிறேன். இப்போ எனக்கு அவர் தலைவர் அல்ல. ஆனால் மல்லை சத்யா இந்த நொடி பொழுது வரை அவரைத்தான் தலைவர் என்கிறார். அவர் பின்னால் நின்றதைத்தான் பெருமையாக பேசுகிறார். அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அவரால் ஏற்க முடியவில்லை. எனவே மக்கள் மன்றத்துக்கு வந்து நிற்கிறார். அதனால் கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்திலே இருக்கவும் இல்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. ஆனால் துறவிகள் அல்லவே, அரசியலில் நெடுங்காலமாக இயங்கியவர், முழு நேர அரசியலில் இருந்தவர், பார்ட் டைமா ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு சாயங்காலத்துல வந்து அரசியல் பேசிட்டு, நான் அந்த ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு 1 லட்சம் சம்பளம், அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி இந்த கட்சியில வந்து புகுந்து கொண்டு இந்த கட்சியை கபலீகரம் செய்கிற வேலையை அவர் செய்யவில்லை. நான் கார்பரேட் நிறுவனங்களுக்கு சிஇஓவாக இருந்தேன், இப்போது அரசியல் ஆர்வம் வந்து விட்டது என்று சொல்லி இந்த கட்சிக்கு வந்தவர் அல்ல. இந்த கட்சி தொடங்கிய நாள் முதல் இந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு முழு நேரமும் இயங்கியவர். அரசியலை தவிர அவருக்கு வேறு எதுவுமே வாழ்வில்லை என்று கருதியவர். அதனால் துறைவி போல போயிட முடியாதுல்ல, ஓய்வு பெற்று வீட்டுல போய் உட்கார்ந்துட முடியுமா? இத்தனை காலம் மேற்கொண்டிருக்கிற மக்கள் பணி, இத்தனை காலம் மேற்கொண்டிருக்கிற பயணம், இவை அர்த்தமற்றதாக மாறிவிடுமே. தொடர்ந்து இயங்கிட வேண்டும் தானே. ஒரே இடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்குமேயானால் அது குட்டையாகிவிடும். பாய்ந்து ஓடினால்தான் அது ஜீவநதி. எனவே நில்லாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற முடிவில் உறுதியாக இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். ஓடுவார். அந்த பயணம் எதை நோக்கிய பயணம் என்பதை அவர் விரைவில் அறிவிப்பார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு வருகை தர இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு பிரதமரை பார்க்கறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஆனா இப்பொழுது வரைக்கும் கடிதம் எழுதி பார்க்கறதுக்கு அனுமதி கேட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா தகவல் வெளிவரல. ஓபிஎஸ்க்கு அந்த சந்திப்புக்கான அனுமதி மறுக்கப்பட்டு இபிஎஸ் அவர்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுக்கான சிம்பாலிக்கா சொல்றதா இது? ஏற்கனவே என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பாஜக தரப்புல சொல்லல, என்டிஏ தரப்புல சொல்லல, அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். சொன்னார் இல்லையா, நயனா நாகேந்திரன் ஆரம்ப கட்டத்துல தலைவரா பதவியேற்றதுல சொன்னாரு, எங்க கூட தான் டிடிவி தினகரன் இருக்காரு, ஓபிஎஸும் இருக்காருன்னு சொன்னாரு. அவர் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு, அதிமுகவினுடைய கூட்டணி உறுதியானதற்கு பிறகு அதே நிலைப்பாட்டில் நயனா நாகேந்திரன் இருக்கிறாரா என்கிற கேள்வி. அமித்ஷா வந்தார், சென்னையிலே கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார். ஏன் அந்த மேடையில் யாருக்கும் இடமளிக்கப்படவில்லை? ஓ பன்னீர்செல்வம் எங்கே போனார்? டிடிவி தினகரன் எங்கே போனார்? அந்த மேடை கூட வேண்டாம், விட்டு விடுங்கள், அந்த மேடை கூட வேண்டாம். உங்களோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தவர்கள் இல்லையா? அப்போ ஏற்கனவே அலைடு பார்ட்டியா இருக்கிற கட்சிகள் அவை. அந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் உங்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்ட போது ஏன் அமித்ஷா நேரம் கொடுக்கவில்லை? மதுரைக்கு வந்தார், ஏன் மதுரையில் நேரம் கொடுக்கவில்லை? அவர்களை ஏன் சந்திக்கவில்லை? இந்த சந்திப்பு மறுக்கப்பட்ட செய்தியே ஏறக்குறைய இவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்பதுதான். எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிற டிமாண்டே ஒண்ணுதான். ஏற்கனவே அண்ணாமலை விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்த டிமாண்ட் என்ன? இந்த 2 பேரும் கூட்டணியில இருக்கக்கூடாதுன்றதுதான். அவர் அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறார். எந்த சமரசம் வேண்டுமானாலும் செய்து கொள்வோம். விஜயை அழைக்கிறார், சீமானை அழைக்கிறார்,
திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் வாருங்கள் என்று அழைக்கிறார். எல்லோரும் முகத்தில் காரி உமிழ்கிறார்கள். வர முடியாது என்று நேரடியாக சொல்கிறார்கள். தங்களோடு வருவதற்கு தயாராக இருக்கிற பன்னீர்செல்வத்தை அழைக்கலையே, தங்களோடு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிற இலவு காத்த கிளி போல காத்து கொண்டிருக்கிற டிடிவி தினகரனை அவர் அழைக்கலையே. அப்ப இதுல இருந்து தெரிய வேண்டாமா அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி. எனவே என்டிஏ கூட்டணியில் அவர்களுக்கு இடமளிப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு என்றே நான் கருதுகிறேன். அவர்கள் ஏறக்குறைய கூட்டணியில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். பன்னீர்செல்வம் சந்திப்பதற்கான வாய்ப்பில்லை. அப்படியே சந்தித்தாலும் அது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் பிரதமரை சந்தித்த ஒரு சம்பிரதாய சந்திப்பாகவே அமையுமே தவிர கூட்டணி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் அவரிடம் நடத்தவும் முடியாது, அந்த முடிவை அவர்கள் எடுக்கவும் முடியாது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி கையில தான் இறுதி முடிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சீமானையோ விஜயோ கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னா அவங்க வேறு கட்சியை சார்ந்தவர்கள், மாற்று கட்சியை சார்ந்தவர்கள். ஆனா ஓபிஎஸ் கட்சியிலிருந்து கிடையாது, அதிமுகவே இல்ல அப்படின்னு இப்பவும் கூட காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா டிடிவி தினகரனுக்கு இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ டிடிவிக்கு கூட ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் ஏற்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலை தெரியுது. ஆனா ஓபிஎஸ் என்டிஏவும் கைவிட்டுருவாங்க, பாஜகவும் அந்த அளவுக்கு கைவிட்டுருவாங்களா என்ன? பாஜக இந்த இருவரையும் கைவிடக் கூடாது என்று சொல்கிற அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்றிருப்பவர்களா இவர்கள்? கட்டமைப்பு இருக்கா? மேற்கு மாவட்டங்கள்ல பன்னீர்செல்வத்துக்கு, கோயம்புத்தூர்ல தினகரனுக்கு கட்சி இருக்கா? சென்னையில தினகரனுக்கு கட்சி இருக்கா? வேலூர்ல பன்னீர்செல்வத்துக்கு ஆட்கள் இருக்கிறார்களா? இவெல்லாம் தமிழ்நாடு தானே நான் சொன்னதெல்லாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட ஆட்களை வைத்துக் கொண்டு கட்சி நடத்துகிற ஒரு சின்ன அமைப்பாக மாறி போய்விட்டது. டிடிவி தினகரனுக்கு இருக்கிற செல்வாக்கு கூட ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்ல. அப்போ இவர்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன பயன்பெற போகிறோம்? நம்பர்ஸ் தானே மேடம் கணக்கு. தேர்தல்ல நம்பர்ஸ் தானே கணக்கு. அதிமுகவை வைத்துக் கொண்டால் என்ன செய்ய முடியும் தேர்தல் களத்துல? இந்த இருவரையும் வைத்துக் கொண்டால் என்ன செய்ய முடியும்? இந்த ரெண்டு பேரும் ஜோக்கரா மாறிட்டாங்கிறத கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்து கொண்டது. எல்லா பலத்தையும் பயன்படுத்தியதற்கு பிறகும் தங்க தமிழ்ச்செல்வனிடத்திலே தோல்வியை தழுவுகிறார் டிடிவி தினகரன். என்னுடைய தொகுதி, நான் பெற்றெடுக்காத பிள்ளை அந்த தொகுதி, அந்த தொகுதியினுடைய செல்ல பிள்ளை நான், அம்மா என்னை இங்கே களத்திலே நிறுத்தின, இதெல்லாம் தினகரன் பேசிய வசனம். ஏற்கனவே மக்கள் தங்க தமிழ்ச்செல்வனை தானே தேர்ந்தெடுத்தார்கள், உங்களை தேர்ந்தெடுக்கலையே. ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளை, அரசியல் வாசமறியாதவர் நவாஸ்கனி, நீங்க முன்னாள் முதலமைச்சர், சர்வ பலத்தையும் அங்கே கொண்டு வந்து பயன்படுத்தி உங்களுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் கொண்டு வந்து இறக்கினீர்கள். மனோஜ் பாண்டியனிலிருந்து வைத்திலிங்கத்திலிருந்து அவ்வளவு பேரும் வந்து உங்களுக்காக தேர்தல் களத்திலே நின்றார்கள் பணியாற்றுவதற்கு. லட்சக்கணக்கில் பணம், கோடி கணக்கில் பணம் புரண்டு ஓடுது. 5000 ரூபாய் 4000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்கிறார்கள். அதன் பிறகும் நவாஸ்கனி இடத்திலே தோல்வியை தழுவுகிறாரு ஓ பன்னீர்செல்வம். அப்ப இவர்களுடைய செல்வாக்கு என்ன என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றாக தெரியும் தானே. ஆனா அதே தேர்தல்ல அதிமுக டெபாசிட் இழந்ததுல தென் தமிழகத்துல. அப்போ நீங்க சொல்ற மாதிரி சென்னையிலயோ வேலூர்லயோ மேற்கு மண்டலத்திலயோ இல்லைனாலும் தென் மண்டலத்துல ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு போகுங்கிறப்போ அந்த கூட்டணிக்கு தேவைப்படுறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும். அப்ப அவங்களை பயன்படுத்திக்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி மீது கோபமாக இருக்கிற தென் தமிழகத்தில் வாக்குகள் சரிந்திருக்கிறதே தவிர எடப்பாடி பழனிசாமி இடத்துல தேர்தலை நடத்துவதற்கான கட்டமைப்பு இருக்கிறது. நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கணும். தேர்தலை நடத்துவதற்கு என்ன கட்டமைப்பு தேவை? வாக்குச்சாவடி முகவர்கள், அதுக்கப்புறம் தேர்தலினுடைய அடிப்படை பணிகளை பார்ப்பதற்கான கட்டமைப்பு. இதெல்லாம் டிடிவி தினகரன் இருக்கா? தருமபுரியில வாக்குச்சாவடி முகவர்கள் பட்டியலை கொடுப்பாரா டிடிவி தினகரன்? சேலத்துல வாக்குச்சாவடி முகவர்கள் பட்டியலை கொடுப்பாரா ஓ பன்னீர்செல்வம்? அதிமுகவால கொடுக்க முடியும். ராமநாதபுரத்திலையும் பட்டியல் வச்சிருக்காங்க, மதுரையிலையும் பட்டியல் வச்சிருக்காங்க. ஏன்னா திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரை கட்டமைப்பு இருக்கிற கட்சியாக அதிமுக இருக்கு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்ப அந்த அதிமுக மீது சவாரி செய்தால்தான் தேர்தல் வெற்றியை ஈட்ட முடியும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு. இவங்க ரெண்டு பேரையும் தேவைப்பட்டா அகாமடேட் பண்ணிக்கலாம், தேவை இல்லைன்னா விட்டுறலாம். கட்டாயம் ஒண்ணும் கிடையாது கூட்டணியில வச்சுக்கணும்னு. அந்த இடத்துலதான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. நீங்க கேட்டீங்க அப்ப எடப்பாடி சொல்வதைத்தான் கேட்கிறாங்களான்னு. எடப்பாடி சொல்றத கேட்கல. எடப்பாடியினுடைய குறைந்தபட்ச டிமாண்ட் அது. மினிமம் டிமாண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல. உங்களுக்கு என்னங்க செய்யணும்? எனக்கு ஒண்ணும் செய்ய வேணாங்க, அண்ணாமலையை தூக்கிடுங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்க்காதீங்க, மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் கணக்கு. அந்த கணக்கின் அடிப்படையில் நகருகிறார். இப்ப எங்க மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துல எல்லாம் வைத்திலிங்கம் ஒரு பெரிய கிராக்கை உண்டு பண்ணிட்டாரு. இப்ப இந்த கிராக்கை எப்படி சரி பண்ணுவீங்க நீங்க தேர்தல் களத்துல? இது எதிரொலிக்காதா தேர்தல் களத்துல? ஓ பன்னீர்செல்வம் கேண்டிடேட் தஞ்சாவூர்ல போட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக தோக்கடிக்க பார்க்கும். டிடிவி தினகரன் கேண்டிடேட்டை போட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக தோக்கடிக்க பார்க்கும். இது பெரிய செட்பேக் இல்லையா?
இது வந்து உள்ளுக்குள்ளே வால் சுழட்டுகிற வேலையை பாஜக செய்யுமா? ஆப்போனன்ட் பார்ட்டியா நின்றுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம முடிஞ்சு போச்சு. அந்த நிலைக்கு வருவாங்க. எனவே இவர்கள் செல்வாக்கு இல்லாத காரணத்தால் இவர்களை சேர்த்துக்கொண்டு என்ன பயன் என்கிற நிலையில் பாஜக இருக்கும் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன். இன்றைய சந்திப்புல கூட்டணி ஆட்சி குறித்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா தொடர்ந்து அவருடைய சுற்றுப்பயணத்துல கூட்டணி ஆட்சி குறித்த கேள்வி ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட வைக்கப்படுது. அது பற்றி பேசுவாங்களா? பேசினா பலன் கிடைக்குமா? அதை பத்தி பேசுவாங்களா, பேசினா பலன் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் வந்து எந்த விதமான யூகத்தின் அடிப்படையிலும் பேச முடியாது. ஆனா பாஜக கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. நீங்க அதிமுக போய் என்ன பேசுவாங்க? கூட்டணி ஆட்சி இல்ல, அதிமுக ஆட்சி தான் நீங்க பேசுங்கன்னு சொல்லுவாங்களா? சொன்னா பாஜக ஏற்குமா? அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தான வாய்ஸா எடப்பாடி பழனிசாமியுடைய வாய்ஸ்? எடப்பாடி பழனிசாமியுடைய ட்ராக் என்ன? இப்போ அலைன்ஸ் பிக்ஸ் பண்ணதுல இருந்து அந்த ட்ராக் ரெக்கார்டை நீங்க பாருங்க. தொடர்ந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்ற பாஜகவை நோக்கி கேள்வி கேட்க முடியல எடப்பாடி பழனிசாமியால. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் அரசியல் தெரியாதவர்களையோ. ஸ்டாலின் என்னையா செஞ்சாரு? நீ வந்து உன்னுடைய கட்சியை கபலீகரம் பண்ண பாக்குற, பாஜகவோட கைகோர்த்து நிக்கிறேன்னு கேட்டா எங்க கட்சி நாங்க கூட்டணி வைப்போன்ற. குதிச்சிடாதையா, ரொம்ப ஆழமா இருக்கு கிணறு அப்படின்னா, என் உடம்பு என் உயிர் நான் குதிப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் அது. இல்ல அந்த அவர்தான் பதில் பைத்தியக்காரத்தனத்தை செய்யல. சொல்றாருல்ல, நான் புழு என்ன கிடையாது, சொல்றாரு? ஏமாளி கிடையாது, எங்களை கபலீகரம் பண்றதுக்கு நான் என்ன புழுவா அப்படின்னு அந்த கேக்குறாரு. ஆன்சரை ஏன் மேடம் ஸ்டாலினுக்கு சொல்லணும்? அந்த ஆன்சரை ஏன் ஸ்டாலினுக்கு சொல்றீங்க? இந்த கொஸ்டின் எங்க எழுது? யாருடைய கருத்தின் மூலமாக இந்த கருத்து உருவாச்சு, கருத்து உருவாக்கம் ஆச்சு? அமித்ஷாவினுடைய கருத்து, நயினார் நாகேந்திரன் பேசிய கருத்து. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இது நடந்ததுக்கு பிறகு திருவாரூர்ல இருக்காரு யாரு, நயினார் நாகேந்திரன். காலைல எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட போன்ல பேசிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றார். அப்போ உங்களை போன்ல வந்து டீல் பண்ற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் பொட்டன்ஷியல் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் கேட்கிறேன், பெரிய செல்வாக்குமிக்க தலைவர் தானே. பாஜக தலைமையில அதிமுக கூட்டணியா, அதிமுக தலைமையில பாஜக கூட்டணியா? அதிமுக தலைமையில தானே பாஜக கூட்டணி. அதிமுக தானே இங்க பேரண்ட் கன்சர்னு அலையன்ஸ்ல, அதான மேஜர் ரோல், மேஜர் பார்ட்னர் அதுதானே. அப்ப அமித்ஷா உட்காந்து பேசும்போது பக்கத்துல ஏன் நீங்க பேசாமலே உட்காந்துருந்தீங்க? ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமா? ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படித்தான் நடந்திருக்குமான்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்க என்னவாக இருந்தீங்க அங்க? அப்ப உங்களுடைய குரல் எப்படி எடுபடும்? நீங்க போய் இன்னைக்கு மோடிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு உங்களுக்கு ஸ்திரத்தன்மை இருக்கா, முதுகெலும்பு இருக்கா? என்னங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்க கேட்க வேணாம். ஐயா என்னங்க அப்படி பேசுறாங்க, கொஞ்சம் பேச வேணாம்னு சொல்லுங்கயான்னு சொல்லுகிற அந்த ஒரு டோனாவது உங்ககிட்ட இருக்கா? பேச முடியுமா நீங்க? முதல்ல முடியாது. அந்த இடத்துல நீங்க இல்ல. அதனால அது குறித்தெல்லாம் இன்றைக்கு பேசுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. பாஜக உறுதியாக கூட்டணி ஆட்சி என்பதில் நிற்கிறார்கள். அதை எதிர்கொள்ள முடியாமல் அதிமுக தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயமா இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.